ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் லேர்ன் டே. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி க்யூட்டான ஒரு ஃப்ளவர் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்க்க கொஞ்சம் ரோஸ் மாதிரி இருந்தது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம். ஸோ இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, நீங்கள் என்ன கலரில் இந்த ஃப்ளார் செய்ய போகிறீங்களோ அந்த ஃப்ளாருக்குரிய கலரில் நீங்கள் ஒரு த்ரெட் எடுத்துக்கோங்க. ஸோ நான் யான் எடுத்துக்கிட்டேன். நான் 2 யானை கம்பைன் பண்ணி செஞ்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேஜிக் ரிங் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டிருப்பேன். ஸோ அது தேவையில்லை நமக்கு. ஸோ மேஜிக் ரிங்லேருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ மேஜிக் ரிங் போடுறது ஆல்ரெடி நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு குட்டி லூப் ஃபார்ம் பண்ணுங்கள். உள்ளே கூடி அந்த த்ரெட்டை இழுத்து ரிவர்ஸில் திருப்பி ஒரு ஸ்லிப் நாட் போடணும். ஸோ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேஜிக் ரிங் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே யூஸ் பண்ணி ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக 2 செயின் போட்டுட்டு அடுத்து ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய ஃப்ளவர் எந்த சைஸ்க்கு வரணுமோ அந்த சைஸ்க்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. நான் வந்து 10 கவுண்டிங்ஸ்க்கு உள்ளே வந்து இந்த மேஜிக் ரிங்குள்ளே ஃபஸ்ட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுக்கிட்டேன். ஸோ போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இப்போ ஹாஃப் டபுள் க்ரோஷே வந்து ஒரு ரவுண்ட் போட்டோம் 10 கவுண்டிங்ஸ்க்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்லிப் நாட் போட்டு அதை கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ திரும்ப அகைன் 2 செயின் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப என்ன பண்ண போகிறோன்னா ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இப்போ போட்டுட்ருக்கேன். ஸோ ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே இப்போ போட்டாச்சு. ஸோ திரும்ப அதே இதுக்குள்ளேயே திரும்ப இன்னொரு தடவையும் ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுங்க. ஸோ இதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ரவுண்ட் போட்டோம்ல அதே மாதிரி அந்த ரவுண்டை ஃபுல்லாக இப்போ இதை வச்சு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ செகண்ட் ரவுண்டு முடிச்சிட்டேன். ஸோ ஸ்லிப் நாட் போட்டு அதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். அகைன் திரும்ப 2 செயின் ஸ்டிச் போட்டு அடுத்ததுலேயும் ஹாஃப் டபுள் க்ரூஷே வச்சு தான் ஒரு ரவுண்ட் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்டிச் ஹாஃப் டபுள் க்ரூஷே, அடுத்த ஸ்டிச்சில் 2 ஹாஃப் டபுள் க்ரூஷே அப்படின்ற கவுண்டிங்கில் போட போகிறோம். ஸோ இதே மாதிரியே போடுங்க. ஸோ இந்த மாதிரி தேர்ட் ரவுண்டும் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் மேஜிக் ரிங்குள்ளே 10 ஹாஃப் டபுள் க்ரூஷே, அடுத்து ஒவ்வொன்றுலேயும் 2 ஸ்டிச் போட்டுப்போம் ஹாஃப் டபுள் க்ரூஷே செகண்ட் ரவுண்டுக்கு. தேர்ட் ரவுண்டுக்கு 1 போட்டு அடுத்ததில் வந்து 2 டபுள் க்ரூஷே, 2 ஹாஃப் டபுள் க்ரூஷே, திரும்ப அகைன் ஒரு ஹாஃப் டபுள் க்ரூஷே, 2 ஹாஃப் டபுள் க்ரூஷே. இப்படி ஆல்டர்னேட்டிங்காக கவுண்டிங்கை கூட்டிகிட்டே போங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெருசாக அந்த ஃப்ளார் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ பெருசாக போட்டுக்கலாம். ஸோ நான் இது மாதிரி வந்து 4 ரவுண்ட்ஸ் வரைக்கும் போட்டுப்பேன். இதுக்கு அடுத்த ரவுண்டில் 2 இது பிளெயினாக விட்டுருந்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து 2 ஸ்டிச் எக்ஸ்ட்ரா போடணும். அதாவது ஒரு இதில் ஹாஃப் டபுள் க்ரூஷே, திரும்பியும் ஹாஃப் டபுள் க்ரூஷே, அடுத்ததில் 2 ஹாஃப் டபுள் க்ரூஷே. 3 கவுண்டிங்ஸ்க்கு ஒரு ஸ்டிச் வர மாதிரி அப்படியே போட்டிருப்பேன். ஸோ இது மாதிரி மொத்தம் டோட்டலாக 4 ரவுண்ட்ஸ் போட்டிருக்கேன். அதை விட உங்களுக்கு பெருசாக வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ போட்டு காட்டுறேன் பாருங்கள்.
உங்களுடைய சென்டர் ஃப்ளவர் வர வரைக்கும் இருக்க லென்த் கிடச்சிருச்சு அப்படின்னா, நீங்கள் அந்த எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணிட்டு ஃபைனலாக இருக்கிறத வந்து நாட் போட்டுடலாம். ஸோ நாட் போட்டிங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி தான் கிடச்சிச்சு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த இதில் அவுட்லைன் வந்து வேறு கலரில் வந்து நம்ம செய்ய போகிறோம். ஸோ அந்த அவுட்லைனில் வேறு கலர் போடுறதுக்கு நான் எல்லோ கலர் சாண்டல் மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ அந்த சாண்டலில் இந்த பிங்க் வந்து பார்டரில் ஒன்று கொடுக்க போகிறேன். ஸோ அதுவும் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு செயின் ஸ்டிச்சு, அடுத்து ஸ்லிப் நாட், திரும்ப அகைன் செயின் ஸ்டிச்சு, ஸ்லிப் நாட், இதே மாதிரி சுற்றி இருக்கிற அந்த ஹோல் அவுட்லைனையும் போடணும். ஸோ போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான், அவுட்லைன் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இப்போ ஸ்லிப் நாட் போட்டு அதையும் கம்பைன் பண்ணிட்டு அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணி விட்டுறலாம். ஸோ கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது ஃப்ளவரோட டாப்பாக வரும். ஸோ ஃப்ளவரோட பிளேஸில் அந்த க்ரீன் கலர் பெட்டில்ஸ் போடணும். ஸோ அதுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஸ்டார் ஷேப்பில் செய்வோம்ல, ஸோ அது மாதிரி தான் போட்டிருக்கேன். அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ அடுத்து பேஸ் செய்ய ஆரம்பிப்போம். ஸோ அதுக்கு க்ரீன் கலரில் யான் எடுத்திருக்கேன். ஸோ யான் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, சேம் மேஜிக் ரிங்லேருந்தே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ மேஜிக் ரிங்குள்ளே 5 ஹாஃப் டபுள் க்ரூஷே போடணும். ஸோ அது ஃபஸ்ட்டு போட்டு முடிச்சிடலாம். போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ 5 ஹாஃப் டபுள் க்ரூஷே போட்டுட்டேன். ஸோ போடுறதுக்கு முன்னாடி 2 செயின் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஹாஃப் டபுள் க்ரூஷே போடுறதுன்னா. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு இதோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு திரும்ப அடுத்த ரவுண்டில் வந்து 2 ஹாஃப் டபுள் க்ரூஷே போட்டு இன்னொரு ரவுண்ட் போட போகிறேன். ஏன்னா ஸ்டார் செய்ய போகிறோம். ஸோ அந்த செயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ செயினுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒவ்வொரு அந்த ஸ்டாரோடைய அந்த டிப் வரும்ல, அது ஒவ்வொன்றுக்கும் 3 3 வந்து தேவைப்படும். அப்போது மொத்தம் 15. அப்போ நம்ம இங்கே 5 போட்டிருக்கோமா, அதில் இருந்து ஒரு ரவுண்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 2 போட்டு அடுத்த ரவுண்ட் வந்து 1 2ன்னு போடணும். ஹாஃப் டபுள் க்ரூஷே ஒவ்வொரு ரவுண்டுக்கும். ஸோ அப்படி போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான். ஸோ அது வரைக்கும் முடிச்சிட்டேன். இப்போ அதை ஸ்லிப் நாட் போட்டு கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 5 செயின் வந்து போடணும். ஸோ பாருங்கள், 1 2 3 4 5 5 செயின் போட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததில் ஒரு சிங்கிள் க்ரூஷே. ஸோ அந்த செயினில் போடுற மாதிரி இருக்கும், சரியா? ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போட்டுருங்க. ஆனால் அடுத்ததில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரூஷே. அதுக்கு அடுத்ததில் டபுள் க்ரூஷே. ஸோ டபுள் க்ரூஷேனா மொத்தம் 2 2 லூப்புக்குள்ளே கூடி 2 தடவை விட்டு எடுப்போம். அதுக்கப்புறம் ட்ரிம்பிள் க்ரூஷே.
ஸோ இது வந்து 2 லூப் முதல்லே ஆன் ஓவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள கூடி 2 3 டைம்ஸ் இழுப்பீங்க. ஸோ இப்படி கிடச்சிருக்குமா? இது வந்து ஸ்டார் அந்த கீழே உள்ள அந்த பேஸ் பெட்டலில் ஒரு பெட்டல் கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ நம்ம இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா 2 இல்லைனா 3 செயின் ஸ்டிச்சஸ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்லிப் நாட் போடணும். 1 2 அடுத்ததில் போட்டிருக்கேன். நான் 2 வந்து ஸ்கிப் பண்ணிட்டு 3rd இதில் போட்டிருக்கேன். அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிறதையும் ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் ஷேப்பில் கீழே பேஸ் வந்து கிடச்சிடும். போட்டு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான். நான் பேஸ் வந்து முடிச்சிட்டேன். ஸோ எக்ஸஸ் யானை கட் பண்ணி விட்டுட்டு கீழே ஒரு நாட் போட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், பேஸும் நம்ம ரெடி பண்ணிட்டோம், மேலே உள்ள டாப்பும் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் உங்களுக்கு கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ அந்த டாப்பை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரோல் பண்ணணும். ஸோ நல்லா டைட்டாக ரோல் பண்ணிட்டு சென்டரில் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஸ்டிச் மணிக்கி போடணும். ஸோ நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம் அதுக்கு பதிலாக. ஸோ நல்லா டைட்டாக ரோல் பண்ணிட்டு அதில் ஒரு நாட் போடுங்க. ஸோ நாட் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதை ரிவர்ஸில் வந்து இழுக்கணும். ஸோ ரிவர்ஸில் இழுத்து பார்க்கணும். ஸோ ரிவர்ஸில் ஹாஃபாக ரொட்டேட் பண்ணி நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னா ஃப்ளவர் ஷேப்பில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் 2 சைடுமே போட்டுக்கோங்க. நல்லா ஸ்டிஃபாக கட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃப்ளவர் வந்து அழகாக இருக்கும் பார்க்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுற மாதிரி அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபோல்ட் பண்ணணும். ஸோ இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சைடில் உள்ள கார்னர் நல்லா எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்பில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கீழே உள்ள பேஸையும் அதையும் கனெக்ட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணலாம். ஸோ இதுதான் எனக்கு கிடைச்ச ஃப்ளவர். ஸோ இப்போ பெட்டல் 3 செஞ்சு வச்சுருக்கோம்ல, ஸோ அதோட வந்து கம் போட்டு பேஸ்ட் பண்ணாலும் ஓகே, இல்லைனா ஸ்டிச் பண்ணாலும் ஓகே தான். நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள்.
ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய ஃப்ளவர் ரெடி. ஸோ 2யும் கம்பைன் பண்ணிட்டு கீழே உள்ள அந்த எக்ஸஸ் த்ரெட்டையும் கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சைடில் உள்ள எல்லாத்தையும் நல்லா ஸ்டிஃபாக இழுத்து விட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ளவர் ரெடி. ஸோ ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ 1/2 அன் ஹவர் தான் டைம் ஆகும். இதை கீ செயின் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட வீடியோஸில் அதை மற்றதையும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.